நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த டிசம்பர் ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். மகேஷ் வழக்கம் போல உங்ககிட்ட கேள்வி கேட்பாரு. நீங்க இந்த பலூனை மாலையா போட்டிருப்பீங்க கழுத்துல. பலூனை ஓங்கி அம்மிக்கிட்டு பஸ்ஸரை யார் முதல்ல அமுக்குறீங்களோ அவங்க அந்த பதில் சொல்லலாம். உடைச்சிருங்க, உடைச்சிட்டு நீங்க பஸ்ஸர் அமுக்குறீங்க. யார் ஃபர்ஸ்ட் வந்து பஸ்ஸர் அமுக்குறீங்களோ அவங்க வந்து அதுக்கான ஆன்சரை பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஓகே, இந்த சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. ஹேண்ட்பேக்கை எங்கு மாட்டுவார்கள்? சாய் கற்பகம். ஹேண்ட்பேக் தோள்ல தான் மாட்டுவாங்க. தப்பு. தமிழ்ச்செல்வி. ஷோல்டர்ல தான் மாட்டுவாங்க. தப்பு. உமா. கையில மாட்டுவாங்க. வெரி குட். கையில் மாட்டுவார்கள் என்பது தவறான விடை. ஆளை பாரு, பெருமை வேற இதுல. தோள்பட்டையில மாட்டுவாங்க சரியான விடை. சாய் கற்பகத்துக்கு மார்க் கொடுத்துடலாம். பலூன் வெயிட் ஆகுது இல்லையே. அப்புறம் ஏன் ஆஞ்சநேயர் மலை தூக்குற மாதிரி நின்னுங்க? வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. பாத்தியா? ரைட். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. பல்லாங்குழி விளையாட 70 காய்கள் தேவை எனில் ஒரு குழிக்கு எத்தனை காய்கள்? சத்தியமா தெரியாது. இருங்க அவர் கேட்பாரு. தமிழ்ச்செல்வி. 5. தப்பு. பல்லாங்குழி விளையாண்டதே இல்லையா? 12. அடுத்தது யாரு பஸ்ஸர் அமுக்கல? யாருமே ஓகே. சாய் கற்பகம். ஆக்சுவலி 5 காய் தான் தேவை. 70 காய் இல்ல அது. ஆமா. 8 5 40 காய். அதுதான் 5 காய். ஒரு குடிக்கு 5 காய். தப்பு. 6. 6 சரியான விடை. 5. தமிழ்ச்செல்விக்கு மார்க் கொடுத்துடலாம். ஓகே, உங்களுக்கான விளையாடுனதே இல்ல, அதனால தெரியாது. நீங்க எந்த மாதிரி கேம் விளையாடுவீங்க பொதுவா? மோஸ்ட்லி ஃப்ரீ டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ்னா கேரம் போர்டு விளையாடுவேன். எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க? எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க? எப்பவும் ஃப்ரீன்னு வெச்சுக்கோங்க. அப்புறம் என்ன ஃப்ரீயா விளையாடுவீங்க? ஹலோ, அவ ஃப்ரீயா இருக்க டைம் நீ எதுக்கு கேக்குற? உனக்கு தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் கிடையாது. நீ ஏன் கேக்குற? உனக்கு தேவை 2 முடம் பூ சட்டாப்பு மாவு. வீட்ல சொல்றேன். வா வீட்டுக்கு போய் சொல்றேன். இல்ல மச்சான், என்னனாலும் அவங்களும் பெண்கள் தானே. சரி கேள்வி கேக்குறா. ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. மாதத்தின் 2வது சனிக்கிழமை நாள் என்ன தினம்? செகண்ட் சாட்டர்டே. செகண்ட் சாட்டர்டே. அவர்தான் செகண்ட் சாட்டர்டே முதல்ல சொல்லுங்க. சாய். क्वेश्चन என்ன ரைட் சொல்லுங்க. ரிஜெக்ட். உமா. இருங்க யோசிக்கணும்ல. சரி போய் லெட்டர் போடுங்க. ரிஜெக்ட். வைஜெயந்தி. சனிக்கிழமை தான். ஓகே, செகண்ட் சாட்டர்டே என்று பிரில்லியன்ட் ஆன்சர் பண்ணதால உங்களுக்கு நாங்க மார்க் கொடுத்துறோம். அவ்வளவுதான். மாத்தி 2வது சனிக்கிழமை 2வது சனிக்கிழமை தானே. இதுல என்ன பெரிய விஷயம்? இதுக்கு வேற உமா இருங்க திங்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. சூரியகாந்தி பூவிற்கு சூரியன் எந்த திசையில் ஒளி தரும்? வா, தமிழ்ச்செல்வி என்ன ஸ்பீடுமா சொல்லுங்க. கிழக்கு தானே. கிழக்கு. வெரி குட். கிழக்கு. கிழக்கு. நீமா ஏன் சூரியன் உதிக்கிறதுனாலயா? நீ கிழக்கு தான். கிழக்கு. இருங்க, உமா என்ன தெரியுமா ஆன்சர்? நாங்கெல்லாம் அந்த பூவே வைக்க மாட்டோம். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா கிழக்கு. வெரி குட். நீங்க 4 பேர் சொன்னதும் தவறான விடை. சூரியன் எல்லா திசையிலும் ஒளி தரும் என்பது சரியான விடை. ஓகேவா? ஆள பரவாயில்ல. சூரியன் கிழக்குல தான் வரும். அதுக்கு திசை எல்லா திசையும் தான் ஒளி இருக்கும். ரைட். உங்களுக்கான அடுத்த கேள்வி. 80இல் எத்தனை 8 இருக்கும்? சாய் கற்பகம். 80இல் எத்தனை 8? இப்ப உமா ரிஜெக்ட். ஏய் இருங்க, நான் சொல்லவே இல்ல. ஆமா, எதுக்கு டக்குன்னு சொல்லணும்ல. அப்ப கேள்வி திருப்பி 8 9. ரைட். தப்பு. 9 சார். 9 தப்பு. ஒரே ஒரு 8 தான். ஒரே ஒரு 8 தப்பு. இப்ப உமாக்கு என்ன டவுட்னா, ஒண்ணா 9 சரியா இருக்கணும் இல்ல 1 சரியா இருக்கணும். ரெண்டு தப்புட்டாங்களே. 18 சொல்றீங்களா or 10 plus 80 டா 80. சோ 8. ஆமா, ஒரு 8 தான் கரெக்ட். ஒரு 8 தான் கரெக்ட். ஒரு 8 இருக்கும் என்பது சரியான விடை. வைஜெயந்திக்கு மார்க் கொடுத்துறலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடி. குழந்தைகளுக்கு முதலில் எங்கு பல் முளைக்கும்? சரி, ஃபர்ஸ்ட் உமாட்ட இருந்தா. உமாட்டே கேப். கீழ் தாடையில ஃபர்ஸ்ட் கீழ இருக்கு. கீழ் தாடையில ஃபர்ஸ்ட் கீழ. தமிழ்ச்செல்வி. நம்ம சேம் கீழ. சேம் கீழயா? ஏன் அது வேற குழந்தையா இருந்தா? அப்படிதானா? சரி. வைஜெயந்தி. எல்லா குழந்தைகளுக்குமே வந்து கீழ தான் ஃபர்ஸ்ட் முளைக்கும். எல்லா குழந்தைகளுக்கு வாயில முளைக்கும். வாயில முளைக்கும். வாயில முளைக்கும் என்பது சரியான விடை. சாய் கற்பகத்துக்கு மார்க் கொடுத்துறலாம். சார் எப்படி சொல்றீங்க யோசிக்கிறீங்க? பெருசா கீழ் தாடையில கீழ் பகுதியில் நடுவுல முளைக்குமா? ஆள பாரு. ரைட். உங்களுக்கான இந்த சுற்றினுடைய
இறுதி கேள்வி. தயவுசெய்து கேளு மாமா. மீன ராசியை மச்ச ராசி என்றால் கன்னி ராசியை என்னவென்று அழைப்போம்? ரிஜெக்ட். உமா ரிஜெக்ட். கன்னி ராசி என்னவென்று அழைப்பார்கள்? கன்னி ராசி தான் சார். கன்னி ராசி தான் சொல்லுவாங்க. நீங்க கற்பகா நீமா தெரியல. மீன ராசியை மச்ச ராசின்னு சொல்றோம். அப்ப கன்னி ராசி என்ன சொல்லுவோம்? கன்னி ராசி தான் சொல்லுவாங்க. கன்னி ராசி தான் சொல்லுவோம். அதான் நாங்களும் சொல்றோம். சரியான விடை. தமிழ் சொல்லிக்கு மார்க் கொடுத்துடலாம். வெரி குட். இந்த முதல் சுற்று வந்து மிக சிறப்பா நீங்க 4 பேர் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. பட் ஆனா ஓரளவு சிறப்பா அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. பட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டெண்ட் பண்ணதை வச்சு இந்த 4 பேர்ல யாருக்கு நாம சொன்ன 4 விருதுல ஒரு விருது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு? கன்ஃபார்மா வந்துட்டு உமாக்கு. எப்படி சொல்ற? எதுவுமே சொல்லாம இருக்கிறாங்க இல்லையா? அதனால அவார்டு எதுவுமே சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு அவார்டு கொடுத்துடலாம். ஆமா. அப்படியா? பரத்துல ஏதாவது சொல்லிடுவாங்க. ஓகே. உங்க 4 பேர்ல இப்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சிலது இருக்குல்ல, நடிப்பை தாண்டி சில திறமைகள் உங்களுக்கு இருக்கும். யாருக்கு நல்லா பாடுவீங்க? நான் நல்லா பாடுவேங்கிற நினைப்பு யாருக்கு இருக்கு? உமா மகேஸ்வரி பாடுவீங்களா? நல்லா பாடுவாங்க. இதோ பாடுவேன். பாடு. குட். எங்கேயோ பார்க்கிறாய், என்னென்ன சொல்கிறாய், எல்லைகள் தாண்டிட மாயங்கள் செய்கிறாய். இதழும் இதழும் இணையட்டுமே, புதிதாய் வழிகளில்லை. இமைகள் மூடி அருகினில் வா, இது போல் எதுவும் இல்லை. உனக்குள் பார்க்கவா, உள்ளதை கேட்கவா, என்னுயிர் சேர்ந்திடும் நாள் வழி சொல்லவா. கண்ணழகி சீரழகி பின்னழகி இன்னழகி. ஓ என்ன கொட்டை பண்ணி. இது போடா பண்ணியா கேட்டுச்சு நீ மூடு. நல்லா பண்ணி. ஒண்ணு வேணாம். down, 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 down.